இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை 2x ஸ்பீட் இல்லைனா 1.5x ஸ்பீடில் வச்சு பாருங்கள். உங்களுக்கு டைம்ன்றது சேவ் ஆகும். உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருந்ததுன்னா இந்த வீடியோவை 2x ஸ்பீடில் வச்சு பாருங்கள். உங்களுக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். கைஸ், இந்த வீடியோவில் நம்ம போக்கோ X3 ப்ரோவோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நிறைய இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஃபோன் ஹீட் ஆகுது அப்படின்ற மாதிரி. நம்ம சேனல்லே கூட நிறைய கம்பேரிசன் வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் இந்த ஃபோன் தாறுமாறாக ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஃபோனை லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆக போகுது. இப்பயும் அந்த ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கா, இல்லை கேமராஸ்லாம் ஏதாவது அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா, கேமரா பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது, வீடியோ பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது, அண்ட் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாமா இல்லை இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க வேறு மொபைல்ஸை கன்சிடர் பண்ணலாமா, கேமிங்க்கு இந்த மொபைல் ஒர்த்தா, கேமர்ஸ் இந்த மொபைலை தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாமா இல்லை வேறு ஆப்ஷன் போகலாமா போன்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு 100% புரியும். அண்ட் இது ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவும் கூட. சப்போஸ் நீங்கள் போக்கோ X3 ப்ரோ வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆன்ல கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா இது மாதிரியான வீடியோஸை டெய்லி ஈவினிங் 4 o'clock நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது உங்கள் டார்க்லைட் டெக். இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இது ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ கிடையாது நண்பா. நமக்கு யாரும் ரிவ்யூ யூனிட் சென்ட் பண்ணுறதில்ல அண்ட் ரீட்டைல் யூனிட்டும் நம்ம வாங்குறதில்ல, அந்த அளவுக்கு ஸ்கோப் இல்லை. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அதுக்காக நான் ஸ்பெக்ஸை பேஸ் பண்ணி இந்த ரிவ்யூ கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ட்ரஸ்டட் சோர்ஸில் இருந்தோம், இந்தியன் இங்கிலீஷ் சேனல்ஸில் இருந்தோம். ஹீட்டிங் டெஸ்ட், பேட்டரி ட்ரெயின் டெஸ்ட், கேமரா டெஸ்ட், ஸ்பீட் டெஸ்ட், இந்த மாதிரியான டெஸ்ட்டோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் நான் கொடுக்குறேன். ஸோ கன்சியூமராக நீங்கள் ஒரு மொபைல் வாங்க போகிறீங்கன்னா நிறைய இடத்துல தேடி பார்ப்பீங்க, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதுக்கு மேலே நீங்கள் எந்த வித வீடியோவும் பார்க்க தேவையில்லை. ஏன்னா நான் எல்லா வீடியோஸும் பார்த்ததால எல்லாத்தோட ரிசல்ட்டும் என்னால் இங்கே கொடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஃபஸ்ட் நம்ம அன்பாக்சிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அன்பாக்சிங்கில் நமக்கு மொபைல் கொடுத்துருக்காங்க அண்ட் 33W ஃபாஸ்ட் சார்ஜரை கொடுத்துருக்காங்க, டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க அண்ட் சிலிக்கான் கேஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில போக்கோ ஸ்டிக்கர்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். இங்கே ஃப்ரண்ட்டில் கொரில்லா கிளாஸ் 6 கொடுத்துருக்காங்க அண்ட் பேக் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட திக்னஸ் 9.4 mm வருது அண்ட் வெயிட் 213 grams வருது. ஸோ வெயிட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அண்ட் திக்னஸுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ ஸ்லிம்மான வெயிட் கம்மியான மொபைல் வேணும்னா உங்களுக்கு இந்த மொபைல் கரெக்டான ஆப்ஷனாக இருக்காது. அண்ட் இதில் நமக்கு IP53 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் பஞ்சோல் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் சைடு மோட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அக்யூரேட்டாகவும் ஃபாஸ்ட்டாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பில்ட் அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸாக தான் இருக்க போகுது. ஸோ நான் அதை பற்றி அவ்வளோவா பேச விரும்பல. இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளே இங்கே எல்லா ஷோமி மொபைல்ஸ்லையும் கொடுக்குற மாதிரி அதே சைஸ் தான், 6.67 inches ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தான். IPS LCD பேனல் தான் கொடுத்துருக்காங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட் இங்கே 120 Hz கொடுத்துருக்காங்க. இதை விட கம்மி ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகிருக்க ரெட்மி நோட் 10 ப்ரோலே நமக்கு 120 Hz AMOLED கொடுத்துருக்காங்க. பட் இங்கே 120 Hz IPS LCD பேனல் தான் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஓகே. இது எதுக்காக கட் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். ஏன்னா ப்ராசஸர் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ப்ராசஸர் கொடுக்கணும்னா ஒரு சில காம்ப்ரமைசஸை பிராண்ட் பண்ணி தான் தீருவாங்க. ஸோ நம்ம அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். சப்போஸ் உங்களுக்கு AMOLED 120 Hz தான் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ரெட்மி நோட் 10 ப்ரோ கூட கன்சிடர் பண்ணலாம். பட் கேமிங்காக ஸோ அதை பற்றி நம்ம பின்னாடி பேசலாம். அண்ட் மற்ற டிஸ்பிளே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு பார்க்கும்போது இங்கே HDR10க்கான சப்போர்ட் இருக்குது அண்ட் 240 Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. ஸோ கேமிங்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அண்ட் பிக்சல் டென்சிட்டின்னு பார்க்கும்போது 395 பிக்சல் பெர் இன்ச் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது. இட்ஸ் ஓகே. அண்ட் அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்கிறதால நமக்கு இங்கே பேட்டரி கன்சப்ஷன் கொஞ்சம் கம்மியாகும் மற்ற 120 Hz டிஸ்பிளேவை கம்பேர் பண்ணும்போது. இது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. அண்ட் டிஸ்பிளேவோட பிரைட்னஸ்னு பார்க்கும்போது 534 nits வரைக்கும் பிரைட்னஸ் போகும். அவுட்டோரில் ஓரளவுக்கு விசிபிலிட்டி நல்லாவே தான் இருக்கும். பட் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்லேயே 1000 nits 1200 nitsலாம் நமக்கு டிஸ்பிளே கிடைக்குது. பட் அது எல்லாமே AMOLED ஸ்க்ரீனில் மட்டும் தான் கிடைக்கும். நமக்கு இங்கே அவ்வளோவா கிடைக்காது IPS LCDன்றதால. பட் உங்களுக்கு AMOLED தான் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வேறு ஆப்ஷன் தான் நீங்கள் சூஸ் பண்ணி ஆகணும். இப்போதைக்கு இந்த டிஸ்பிளே ஓகேவாக தான் இருக்குது. இப்போ நம்ம கேமராஸ்குள்ளே போயிடலாம். கேமராஸ்னு பொறுத்த வரைக்கும் இங்கே குவாட் கேமரா செட்டப் தான் தராங்க. 48 MP பிரைமரி கேமரா, 8 MP வைட் ஆங்கிள், 2+2 MP டெப்த் அண்ட் மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஜென்ரேஷன் போக்கோ X3ல நமக்கு வைட் ஆங்கிலும் சரி பிரைமரி கேமராவும் சரி 64+13 கொடுத்துருக்காங்க. இங்கே பிரைமரிலையும் வைட் ஆங்கிலையும் கை வச்சிருக்காங்க, டவுன் கிரேட் தான் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே மெகாபிக்சல் வைஸ் பார்க்காம ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே தாறுமாறாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த 48 MP சோனி IMX582 சென்சர் ரொம்பவே சூப்பரான இமேஜ் தான் இது ப்ரொடியூஸ் பண்ணுது. நேச்சுரலான கலர்ஸ், நல்ல டைனாமிக் ரேஞ்ச், நார்மல் 12 MP எடுக்கும்போதே நமக்கு கிடைக்குது. 48 MP நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது ரொம்பவே சூப்பரான டைனாமிக் ரேஞ்ச் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில இடத்துல இது கொஞ்சம் திணறுது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் நாய்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் நாய்ஸ் இருக்குது. பட் அதை அவங்க அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அண்ட் அதுவும் அந்த நாய்ஸ்ன்றது ஷேடோஸில் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி எந்த பிரச்சனையும் இந்த மொபைலில் இல்லை. கேமிங் மொபைலில் இந்த அளவுக்கு கேமராஸ் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். கேமரா நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வைட் ஆங்கிளும்
எந்தவித பிரச்சனையும் ஏற்படுத்தலை. நல்ல கலர்ஸ், நல்ல டைனாமிக் ரேஞ்ச் தான் கொடுக்குது. பட் பிரைமரி சென்சர் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸை இந்த வைட் ஆங்கிள் வெளிப்படுத்துது. அந்த 2+2 மெகா பிக்சல் டெப்த் அண்ட் மேக்ரோ சென்சர் அதனோட வேலையை கரெக்டாக பண்ணுது. நான் அதை பற்றி பெருசாக பேச போகிறதில்ல. அண்ட் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. 20 மெகா பிக்சல் சாம்சங் S5K3T2 என்ற சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. இது நல்ல டீட்டெயில்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் டைனாமிக் ரேஞ்சுமே நல்லா தான் இருக்குது. அண்ட் ஸ்கின் டோன் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சேச்சுரேஷன் பண்ணாமல் ஓரளவுக்கு டீசெண்டான கலர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓரளவுக்கு நேச்சுரலாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேமராஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே போக்கோ X3 ப்ரோவில் குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. பட் போக்கோ X3 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டவுன் கிரேட் தான் பண்ணி தந்திருக்காங்க. நல்லா இருக்குது, குறை சொல்கிற மாதிரி இல்லை. இப்போ நம்ம பெர்ஃபார்மன்ஸை பார்த்துடலாம். இங்கே ஹார்ட்வேருக்காக ஸ்னாப்ட்ராகன் 860 கொடுத்துருக்காங்க. இதில் 4G மட்டும்தான் இருக்குது. இது ஒரு குறைய நம்ம பார்க்க தேவையில்லை. ஏன்னா இன்னும் 2 வருஷத்துக்கு இந்தியாவில் 5G சப்போர்ட் இருக்க போகிறதில்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே 4G கொடுக்குறது ஒரு தப்பான மூவ் கிடையாது. அண்ட் இந்த ப்ராசஸர் 7 nanometerல தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு 1+3+4 என்ற செட்டப்பில் இருக்குது. இந்த சிப் செட்டில் நமக்கு 1 core 2.96 GHz கிளாக் ஸ்பீட்லையும் அண்ட் 3 core 2.84 GHz கிளாக் ஸ்பீட்லையும் அனதர் 4 core 1.78 GHz கிளாக் ஸ்பீட்லையும் ரன் ஆகுது. ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் நம்ம இது எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா ரொம்பவே பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் தான் இது. ஸோ போக்கோ இங்கே கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு ஒரு ஹியூஜ் அப்ரிஷியேஷன் தான் கொடுத்தாக்கணும். அண்ட் GPU பார்க்கும்போது Adreno 640 இருக்குது. இது 2 வருஷம் பழைய GPU தான். பட் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இது கொடுத்துருக்காங்கன்னா நம்ம இதை எதுவும் குறை சொல்லக்கூடாது. ரேம் டைப் பொறுத்த வரைக்கும் LPDDR4X தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் UFS 3.1 கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் நமக்கு LPDDR5X ரேம் கொடுத்துருக்க சான்ஸே கிடையாது. பட் இங்கே UFS 3.1 கொடுத்துருக்காங்கன்னா அதுவும் ஒரு அப்ரிஷியேட்டபிளான விஷயம் தான். ஸோ பர்ஃபார்மன்ஸ் இங்கே தாறுமாறாக தான் இருக்க போகுது. எந்தவித மாற்று கருத்தும் அங்கே கிடையாது. அண்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த மொபைலில் தான் நமக்கு தாறுமாறான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏன்னா ப்ராசஸர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது Android 11 தான் ரன் ஆகுது. MIUI 12 பேஸ் பண்ணி போக்கோ லான்ச்சரும் கொடுத்துருக்கிறதால நமக்கு ஆட்ஸ் அவ்வளோவா வராது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஆட்ஸ் வரல. சப்போஸ் ஆட் வந்தது அப்படின்ற மாதிரி எனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இல்லை ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் டார்க் மோடும் இதில் இருக்குது. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ஒரு சில சின்ன பக்ஸ் இருக்க மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அண்ட் மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது ஒரு ஆப்லேருந்து இன்னொரு ஆப்புக்கு போகும்போது சின்னதாக ஒரு கிராக் இருக்க மாதிரியும் கேள்விப்பட்டேன். பட் இது யூசர் எக்ஸ்பீரியன்ஸை மட்டம் தட்டுற வகையில் இது எதுவுமே இல்லை. அப்பப்போ நமக்கு இந்த மைனஸ் ஸ்டேட்டஸ் இருக்க தான் செய்யுது. அதையும் ஒரு இன்ஃபர்மேஷனாக நாங்கள் ஆட் பண்ணுறேன். பட் அதை குறை சொல்கிற மாதிரி இல்லை. இதெல்லாம் ஓகே நண்பா. ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு தானே கேட்குறீங்க? அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்ம கம்பேரிசன் வீடியோஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன். கண்டினியூஸாக கேமிங் விளையாடும்போது நமக்கு 50 டிகிரி மேலே கிராஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மை தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் போய்லாம் சொல்லலாம். பட் நம்ம ஊரில் அடிக்கிற வெயில் உங்களுக்கே தெரியும். அதனால் கூட அந்த ஹீட்டிங் இஷ்யூஸ் இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 1 hour கேமிங்க்கு நமக்கு அவ்வளோவா ஹீட்டிங் இஷ்யூஸ் பெருசாக தெரியல. பட் வார்ம்னஸ்ன்றது கண்டிப்பாக இருக்குது. கண்டினியூஸாக ஒரு 2 to 3 hours கேம் விளையாடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஹீட்டிங் இஷ்யூஸ் இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக இந்த ஃபோனை வாங்கவே வேணாமா அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஹீட்டிங் இஷ்யூஸை கண்டிப்பாக அவங்க கண்ட்ரோல் பண்ணிவிடுவாங்க. ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணுற வகையில் இது இல்லை. கொஞ்சம் வார்ம்னஸ் இது அதிகமாக இருக்குது. அதாவது இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க மொபைலில் எது ஹீட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா போக்கோ X3 Pro அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இதனோட ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குது. ஃபோன் கொதிக்குது அந்த மாதிரி நான் சொல்ல விரும்பலை. வார்ம்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். போக போக சரி பண்ணிடுவாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் இப்போ முடிச்சிட்டோம். இப்போ பேட்டரி பற்றி பார்க்கலாம். பேட்டரி வைஸ் பார்க்கும்போது இங்கே 5160 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜர்னு பார்க்கும்போது 33 watt ஃபாஸ்ட் சார்ஜர் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. அதை பாக்ஸ்லேயும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபாஸ்ட் சார்ஜரை வச்சு நம்ம 30 minutesல 59% கம்ப்ளீட் பண்ண முடியும். அண்ட் 100%ன்றது 59 minutesல கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட் கிளைம் பண்ணுறாங்க. பட் ஆக்சுவலாக நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது 50% 30 நிமிஷத்துலையும் 100% 68 நிமிஷத்துலையும் வருது. ஸோ பிராண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் ஆக்சுவலாக கொஞ்சம் அதிகமாக தான் டைம் எடுத்துக்குது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதால நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 1 day ஈஸியாக பேக்கப் தரும். பட் ஹெவி யூசேஜ் பண்ணும்போது 1 dayக்குள்ளே ட்ரெயின் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பேட்டரி இங்கே நல்லாவே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது நமக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. ஸோ சவுண்ட் எல்லாமே லவுடாக இருக்குது. குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. IR பிளாஸ்டருக்கான சப்போர்ட் இருக்குது. ஹைப்ரிட் ஸ்லாட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் தரலை. அண்ட் 3.5 mm ஆடியோ ஜாக்குமே இருக்குது. பட் கேமிங் மொபைல் நிறைய மொபைலில் நம்மளால் ஹைப்ரிட் ஸ்லாட் கூட பார்க்க முடியாது. ஸோ இங்கே அது தந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே இப்போ பார்த்துட்டோம். இப்போ இதுக்கப்புறமா இந்த மொபைல் கன்சிடர் பண்ணலாமா இல்லை வேறு மொபைல் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த போக்கோ X3 Pro பொறுத்த வரைக்கும் இது ஒரு என்ட்ரி லெவல் ஃப்ளாக்ஷிப்னு சொல்லலாம். ஏன்னா ஃப்ளாக்ஷிப் லெவல் பர்ஃபார்மன்ஸை மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இங்கே கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. மற்ற ஆல்டர்னேட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது 120 Hz AMOLED வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் Redmi Note 10 Pro Max ஆர் Redmi Note 10 Pro தான் சூஸ் பண்ணி ஆகணும். இல்லை எனக்கு 5G ஆப்ஷன் வேணும், LCD 120 Hz இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் Narzo 30 Pro கன்சிடர் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு கேமரா ஃபோக்கஸ்டாக இருந்தால் நீங்கள் Realme 8 Pro
இல்லை ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸை கூட கன்சிடர் பண்ணலாம். கேமிங்காக நீங்கள் ஒரு மொபைல் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வாங்குறீங்கன்னா போக்கோ X3 ப்ரோ தான் உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலோட 6GB 128GB வேரியன்ட் நமக்கு 19,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ரீசனபிளான ப்ரைஸ்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கலாம். ப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு IP53 டஸ்ட் அண்ட் ஸ்ப்ளாஷ் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. 120Hz பேனல் இருக்குது. HDR10க்கான சப்போர்ட் இருக்குது. நல்ல பேட்டரி பேக்கப்போட ஒரு மொபைல் கிடைக்குது. அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட்டும் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நல்ல கேமராஸும் இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக்குமே இருக்குது. அண்ட் கான்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே ரொம்பவே பல்கியாக தான் இருக்குது. அண்ட் ஒரு சில ஸ்டட்டர்ஸ்லாம் இருக்குது. அந்த ஸ்டாட்டர்ஸையும் போக்கோ ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். போக்கோ X3 ப்ரோவோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துடும். இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாத்தையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. உங்ககிட்ட ஒரு 19,000 ரூபாய் பட்ஜெட் இருந்ததுன்னா நீங்கள் போக்கோ X3 ப்ரோவை கன்சிடர் பண்ணுவீங்களா, இல்லை வேறு மொபைலை கன்சிடர் பண்ணுவீங்களா? உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா இது மாதிரியான வீடியோஸை டெய்லி ஈவினிங் 4 o'clock நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.